ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ராஜகிளி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது உமாபதி ராமையா. அப்புறம் இந்த படத்தோட கதை, வசனம், மியூசிக்னு எல்லாமே பண்ணியிருக்கிறது தம்பி ராமையா தான். இந்த படத்தில் சமுத்திரகனி, ஸ்வேதா ஸ்ரீம்டன், மியா ஸ்ரீ சௌமியா, எம்எஸ் பாஸ்கர், டேனியல் பாலாஜி, பழக்கருப்பையா, இளவரசு, ஆடுகளம் நரேன், கிரிஷ், பிரவீன்ஜின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம். இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் எமோஷன்ஸ், க்ரைம், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புச்சி முருகப்பாவா நடிச்சிருக்காரு தம்பி ராமையா. இவர் என்னதான் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்கலனாலும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகுறாரு. ஆனால் இல்லீகல் அஃபேர்னாலையும் ஒரு சில கெட்ட பழக்கத்தினால இவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. தன்னோட மனைவி, அதுக்கப்புறம் குடும்பமும் இழந்து நிற்கிறாரு. இதுக்கப்புறம் தான் சமுத்திரகனி அப்புச்சியோட லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குறாரு. உடஞ்சு போயிருக்கிற அப்புச்சிக்கு இவர் தான் ஊக்கமும் கொடுக்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த பாண்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜென்யூனாக, அதே சமயம் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வர கூட்ரூம் ட்ராமா தான் இந்த படத்தில் ஹைலைட்டான சீனுன்னே சொல்லலாம். தம்பி ராமையாவை நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட காமெடி டோன் எல்லாமே விட்டுட்டு ஒரு எமோஷ்னலான கேரக்டரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படியே சமுத்திரகனி கிட்ட வந்தோம்னா அவரோட யூஷுவல் ஸ்டைலில் அசத்திருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடித்த படங்களை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த படமும் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. உமாபதி ராமையாக்கு இது முதல் படமாக இருந்தாலும் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி படமாக டிரெக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். கேதார்நாத், அதுக்கப்புறம் கோபிநாத்தோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு நல்லா ஒத்து போயிருக்கு. கதையில் எங்கேயும் ஆடியன்ஸோட கவனம் செதறாமல் ஒரு நல்ல ஃப்ளோவில் கொண்டு போயிருக்காரு எடிட்டர் ஆர் சுதர்ஷன். ஒரு நல்ல எமோஷ்னலான படம். இதை மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.